விவேகம் வி பிளஸ் அகாடமி நடத்தும் செந்தமிழ் வகுப்பிற்கு உங்களை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, தமிழ் மொழியில உள்ள வினாவினுடைய வகைகளை பத்தி பார்க்க போறோம். ஆங்கில மொழியில வினாவினுடைய வகைகள் மொத்தம் 2 தான். ஒன்னு வந்து WH கொஸ்டின், மற்றொன்று SR கொஸ்டின். ஆனா நம்முடைய தமிழ் மொழியில நன்னூலார் வினாவை 6 வகையா பிரிச்சிருக்காரு. ஒன்னு வந்து அறிவினா, அடுத்தது அறியா வினா, அடுத்தது ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. அறிவினா அந்த தலைப்பிலே உங்களுக்கு பதில் இருக்குது. ஏற்கனவே தான் அறிந்த ஒன்றை பிறர் அறிந்துள்ளனரா என்பதை தெரிந்து கொள்வதற்காக கேட்கக்கூடிய வினா அறிவினா என்று அழைக்கப்படும். பொதுவாக இது வந்து ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது. இந்த திருக்குறளின் பொருள் என்ன, இந்த செய்யுளின் பொருள் என்ன என்று ஆசிரியர் மாணவர்கள் அறிந்துள்ளனரா என்பதை தெரிந்து கொள்வதற்காக கேட்கக்கூடிய வினா அறிவினா என்று அழைக்கப்படும். அறியா வினா இது மாணவர்கள் பொதுவாக ஆசிரியரிடம் கேட்கக்கூடிய வினா. இந்த பாடலின் பொருள் என்ன என்று மாணவன் ஆசிரியரிடம் கேட்கக்கூடிய வினா அறியா வினா என்று அழைக்கப்படும். அடுத்தது ஐய வினா. இது சந்தேகத்தின் பேரில் கேட்கக்கூடிய வினா. இங்க கிடைக்கிறது என்னது, பாம்பா கயிறா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, இதுதான் எனது ஐய வினா. இந்த புத்தகம் உன்னுடையதா அவளுடையதா என்று கேட்போம்ல, இதெல்லாம் எனது ஐய வினா. அடுத்தது கொளல் வினா. ஒரு பொருளை நாம் வாங்கும் பொருட்டு கடைக்காரரிடம் சென்று கேட்கக்கூடியது எனது கொளல் வினா. கடைக்காரரிடம் சென்று எண்ணெய் உள்ளதா என்று எண்ணெயை வாங்க வேண்டும் என்ற பொருட்டு நாம் என்ன செய்கிறோம், கேட்கிறோம். அது வந்து கொளல் வினா என்று அழைக்கப்படுகிறது. கொடை வினா. கொடை என்றால் கொடுத்தல் என்று பொருள். ஒரு பொருளை ஒருவருக்கு கொடுப்பதற்காக நாம் அவரிடம் கேட்கக்கூடிய வினா, அந்த பொருள் தங்களிடம் உள்ளதா இல்லையா என்று கேட்கக்கூடிய வினா கொடை வினா என்று அழைக்கப்படும். உதாரணத்துக்கு, பள்ளி சீருடை தைத்து விட்டாயா என்று ஆசிரியர் ஒரு மாணவனை பார்த்து கேட்கிறார். அவர் அந்த சீருடைய அந்த மாணவனுக்கு இல்லை அப்படின்னா தைத்து கொடுப்பதற்காக கேட்கிறார். எனவே அது வந்து கொடை வினா என்று அழைக்கப்படுகிறது. ஏவல் வினா. ஏவல் வினானா ஒரு வேலையை ஒருத்தரை செய்வதற்கு ஏவும் பொருட்டு கேட்கக்கூடிய வினா ஏவல் வினா என்று அழைக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு, சாப்பிட்டாயா என்று ஒருவரை பார்த்து கேட்கும் போது அவர் சாப்பிடவில்லை என்றால் போய் சாப்பிடு என்று வேலையை ஏவுவதற்காக கேட்கக்கூடிய வினா ஏவல் வினா என்று அழைக்கப்படுகிறது. இந்த வீடியோல நம்ம வினா வகைகள் பத்தி பார்த்தோம். அடுத்த வீடியோல விடை வகைகளை பத்தி பார்ப்போம். நன்றி.